நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவரின் அற்புதமான கிருபை நிறைந்த இந்த பெருநாளே, ஆண்டவரை தேடி வந்து அவர் பாதம் நின்று கொண்டிருக்கிற என் அன்பு மகனே மகளே, ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிக்கிறார். உன் கவலை கண்ணீரை அறிந்து வைத்திருக்கிறவர், உன் கண்ணீரை தோட்பைகளில் சேர்த்து வைத்திருக்கிறவர் இப்பொழுது ஆசிரை உங்கள் மீது நிறைவாக பொழிந்து இந்த நாளில் அவரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு அருள் மழையை ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். இதோ ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்ற பிள்ளைகளாக அவரில் இணைந்து அவரை பாடி துதிப்போம். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. இன்று திருப்பாடல் 69 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக, கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. பல்வேறு விதமான வாழ்க்கை சூழல்களில் கலக்கமடைந்து ஊக்கம் இழந்து போராட்டத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால், அல்லது இந்த நாள் எப்படி இருக்க போகிறதோ என்ற அச்சத்தில் உறைந்து கிடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால், இதோ ஆண்டவருடைய வார்த்தை, கடவுளை நாடி தேடுவோர் நீங்கள் உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. காரணம், உங்கள் ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார். இந்த நம்பிக்கையிலே நாம் உற்சாகத்தோடு கடவுளை தேடி நாடி செல்ல மன்றாடுவோம். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுள் பேரன்பில் நிறைந்திருக்கிறவர். அவருடைய அன்பு விண்ணளவு அது உயர்ந்திருக்கிறது. இந்த நல்ல தெய்வம் உங்களையும் உங்கள் விண்ணப்பங்களையும் இன்று கண்ணோக்கி பார்க்கிறார். உங்களுடைய உள்ளத்து கவலைகளையெல்லாம் அவர் அக்களிப்பாக மாற்றிக்கொண்டிருக்கிற கடவுள். இந்த நம்பிக்கையில் அவரை பாடி புகழ்வோம். கடவுளை
உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. எலியேன் சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன். கடவுளே, நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. இந்த வார்த்தைகளை நாம் ஆண்டவரிடத்தில் எடுத்து வைக்கிறோம். ஆண்டவருடைய மீட்பு உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. அவரே உங்களை கரம் பிடித்து கொண்டிருக்கிற கடவுள். அவருடைய நல்ல அற்புத கிருபையை நினைத்து மகிழ்ந்து பாடுவோம். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் நிறைந்த கரம் எங்களை தாங்கி நிற்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய இரக்கத்தில் நாங்கள் பயணிக்கவும், உம்முடைய கிருபைகளில் நாங்கள் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு உதவுவீராக. உம்முடைய பேரிரக்கம் இந்த நாளில் இந்த ஜெபத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக. ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.